எனக்கும் ராஜேந்திரன் சார் மாதிரி தான் மேடையில் பேசுறது கொஞ்சம் பயம். மேபி அவங்களுக்கு அப்புறம் வந்து பேசி நினச்சேன். பட் விஜயலட்சுமி மேடம் அவங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிருச்சு. பட் முகவரிங்கிறது வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி இருக்குதுங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே பேசுறது வந்து அதை யோசிச்சோம்னா நம்ம பதட்டம் வந்து கம்மியாயிருச்சு. ரொம்ப நன்றி. நான் முதல்ல ரமேஷை நேத்தான் பார்த்தேங்க. அதுக்கு முன்னாடி அவர் மெசேஜெல்லாம் அனுப்பாரு. அது ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவாச்சும் அவர் யாரும் எனக்கு தெரியாது, ஃபோட்டோ தெரியாது. பட் நேற்று வந்து ரேஸ் கோர்ஸ் வந்தப்போ வெளியே வந்தோடனே யார் ரமேஷ் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாருங்க. இவர் ரமேஷ்னு. ஸோ வெரி ஹாப்பிங்க. ஐ மீன் ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ண சின்னதாக இருக்கும்போது ரொம்ப ஈஸி. நாங்கள் சின்ன கம்பெனியாக இருந்துச்சப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் அது பெருசாகும்போது அதை எப்படி வழி நடத்திட்டு போகிறதுங்கிறது ஒரு விஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணும்போதே அவர் நினச்சிருக்காரு, இது வந்து பெருசாகும், இதை பெருசாகிறப்போவும் இதே நேர்மையோட, இதே டெடிக்கேஷனோட, இதே பேஷனோட எப்படி நடத்திட்டு போகிறதுங்க. அது யோசிச்சது தான் அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். ஹோம் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பற்றி பயோடேட்டா, அப்புறம் ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்புறது. அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து இட் இஸ் லைக் ரொம்ப இனிமையாக இருக்குதுங்க. அந்த 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 ப்ராசஸ்க்குள்ளே போனாலே நம்ம ஹெல்ப் பண்ணும்போது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல வந்து ஒரு வேலை செய்ய போனாலே அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்படுத்தி நல்லா இல்லாமல் பண்ணிடுவாங்க. பட் இந்த விதத்தில் வந்து அவங்க பண்ணுற இது வந்து மேலும் மேலும் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்க தோணுது. ரொம்ப நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்ததுங்க. அப்புறம் ஆக்சுவலாக எல்லாம் சொன்ன மாதிரி தான் ரிப்பிள் எஃபெக்ட்டுங்க. ஐ மீன் நீங்கள் பல என்ஜினியர், பல டாக்டர்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஒரு பல ரமேஷுகளை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்கள் டெஸ்டினியாக இருக்க போதுங்க. நீங்கள் பல ரமேஷுகளை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் எப்படி இந்த ஆர்கனைசேஷனை சின்னதாக எடுத்து மேலே எடுத்துகிட்டு போனீங்களோ, உங்கள் கீழே வளர்கிறவங்க அதே மாதிரி பெரிய விருத்தி அடையணும்னு வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் பதத்தில் வேற ஒன்றும் தெரியலைங்க. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. நானும் அங்கே இருக்கிறப்போ ஸ்டேஜ்லேருந்து யாரும் அட்வைஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. பட் எக்ஸ்பீரியன்ஸு லைஃப் இஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஐ மீன் ஃபார் எவ்ரிபடி லைஃப் இஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னி வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு எல்லாரும் விரும்புவாங்க. அந்த ப்ளசண்ட்டுங்கிறது வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜேர்னியில் வந்து ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் போகும்போது நீங்கள் மட்டும் ஜாலியாக இருந்துட்டு மற்றவங்கலாம் பாவமாக இருந்தாங்கன்னா அந்த ஜேர்னி வில் நாட் பி குட். ஸோ இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறப்போ அந்த சொசைட்டியில் நம்ம வாழ்கிறது தான் தட் இஸ் லைஃப். அந்த சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுனா இட் பி கிரேட்டுங்க. ஸோ தட் இஸ் ஐ மீன் நம்ம ஒரு 60-70 வயசு ஆகும்போது நம்ம என்ன பண்ணோன்னு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம குடும்பம் நம்ம பெருசாக்கணும். இது இல்லாமல் நம்மளை தாண்டி நம்ம ஒரு நல்ல சொசைட்டியில் இருக்கிறோம், நம்ம குழந்தை வந்து ஒரு நல்ல சொசைட்டியில் வாழுது அப்படிங்கிறத அந்த தாட்டில் வந்து இப்போ நம்ம அதை நோக்கி போனோம்னா தட் இஸ் விஷன். அதை நோக்கி போனோம்னா த ஹோல் சொசைட்டி வில் கெட் த பெனிஃபிட்டுங்க. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி.